ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கினதாகவும் அவர் ஆள் இறந்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு. உண்மையில் நடந்தது என்ன, அவர் யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கு. இதுல ஈரான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கு. இதனால ஈரான் தனி கவனம் உலக நாடுகள் செலுத்திட்டு வருது. இந்த நிலையில் தான் இந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இருக்கார்ல, பக்கத்து நாடு தான் ஆஜர்பைஜான். இந்த நாடு தான் ஈரான் நாட்டுக்கு பக்கத்து நாடு. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த அணை கட்டுறது போறது அதெல்லாம் இவங்க நட்போடு தான் வந்திருக்காங்க. இப்போ ஆஜர்பைஜான்ல பெரிய பெரிய அணைகள் ஒரு 3 அணைகள் கட்டிருக்காங்க. அந்த அணைகளை திறக்கிறதுக்காக இவர் ஈரான் நாட்டு அதிபர் ஆஜர்பைஜான் போயிருக்காரு. இங்கிருந்து போனது மொத்தம் 3 ஹெலிகாப்டர் போயிருக்கு. இப்போ போனவர் அங்க அணையை திறந்துட்டாரு. திறந்து எல்லா விழாவும் முடிஞ்சிட்டு திரும்ப கிளம்புறாங்க. நேற்று இரவு 8 மணி. இப்போ ஆஜர்பைஜான்ல நேரா இப்போ ஈரானுக்கு வராரு. ஈரானுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க. ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து 600 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கிருந்து ஹெலிகாப்டர் வந்துருக்கு. 3 ஹெலிகாப்டர். இப்ப திடீர்னு அந்த ஹெலிகாப்டர் எங்கேயோ மோதினதாகவும் விபத்து ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுல இந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மட்டும் பயணிச்ச ஹெலிகாப்டர் தான் விபத்தானதாகவும் மற்ற 2 ஹெலிகாப்டர் வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா இன்னொரு ஹெலிகாப்டர்ல பயணிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் அதிபர் பயணிச்சு அந்த ஹெலிகாப்டர் பயங்கர வேகத்தில் தரையில மோதிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அங்க மீட்க போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது பயங்கரமான மலையும் மரமும் நிறைஞ்ச அந்த மிகப்பெரிய ஒரு பகுதி. 5 மீட்டர் வரலாம் வெறுங்கனால பார்க்க முடியுது. பயங்கரமா பனிமூட்டம், மழை, இதனால ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமான இதுக்கு காரணம் மோசமான வால்நிலையும் மூடு பனியும் தான் முக்கிய காரணம் விபத்து அப்படின்னு சொல்றாங்க. இதனால ரொம்ப தாழ்வா போனதாகவும் மரங்கள்லயும் மலைகள்லயும் மோதினதாகவும் இதனால இடிச்சு தரப்பகுதியில் விழுந்ததாகவும் சொல்றாங்க. அதனால ஈரான் அதிபர் 99% உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே ஈரான் முழுவதும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இருந்திருக்குது. இந்த இடத்துக்கு 8 ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா மோசமான வானிலை காரணமா எந்த இடத்துல விழுந்திருப்பாங்க அப்படின்னு தெரியல. முக்கியமா இந்த மீட்பு குழுல 3 பேர் காணவே இல்லையா. இந்த ஹெலிகாப்டர் தேடுறதுக்கு 40 குழு போயிருக்கு. இதுல 3 பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு அந்த அமைப்பு சொல்லிருக்கு. தேடுதல் குழு அமைப்பு சொல்லிருக்கு. அதுவும் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான அந்த இடத்துக்கு அருகிலே நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடுமையான குளிர், பயங்கரமான மழை, இதனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் அவர் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப பத்திரிகையாளர்கள் அந்த அரசு அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பேசும்போது இது மாதிரி ஒரு பயங்கரமான விபத்துல சிக்கினாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவங்க சுதாரிச்சுட்டு இல்ல இப்பதான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறதாவும் உயிர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே என்னன்னு தெரியல. ஆனா அந்த நாட்டு மக்கள் எல்லாமே பயங்கரம் பிரார்த்தனை பண்றாங்க. டிவி முழுவதும் பிரார்த்தனை பண்ணுங்க இப்ராஹிம் ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேடுதல் பண்ணி தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு தாமதம், உடனே ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, ஈரான் ஒரு தடை செய்யப்பட்ட நாடு. அதாவது 1978க்கு முன்னாடி உள்ள ஹெலிகாப்டர் விமானம் தான் அங்க இருக்குது. ஆனா அதுக்கு பிறகு அவங்க விமான பாகங்களோ, அதாவது நவீன ஹெலிகாப்டரோ, நவீன விமானமோ, ஆயுதங்களோ இறக்கல. ஏன்னா அங்க அந்த நாடு தடை செய்யப்பட்டிருக்கு. இதனால உலக நாடுகள் எதுவுமே அந்த நாட்டுக்கு ஆயுதங்களோ இல்ல உதிரி பாகங்களோ அனுப்புறதுக்கு தடை விதிக்கப்பட்டதால அந்த நாட்டுக்கு எதுவுமே நவீனமா கிடைக்கல. அதனால தான் அங்க தேர்றது ரொம்பவே பலவீனமா நடந்துட்டு இருக்கு. அதனால தேர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அந்த ஈரானுக்கும் ஆஜர்பைஜானுக்கும் நடுவுல தான் அந்த சென்டர் பகுதி தான். டக்குன்னு போயிட்டு கண்டுபிடிச்சிடலாம். நவீன விமானமோ நவீன ஹெலிகாப்டரோ நேரம் கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா எல்லாமே பழைய விமானம் அப்படின்றதால அவங்க கொண்டு வர முடியல. என்ன காரணம் தடை? யார் இந்த இப்ராஹிம் ரைசி? யார் இந்த ஈரானிய அதிபர்? இந்த ஈரானிய அதிபர் ஈரான்ல 1960 பிறந்திருக்காரு. இவர் பிறந்து பள்ளிப்படிப்பு முடிச்சிட்டு சட்டப்படிப்பு முடிச்சாரு. சட்டப்படிப்பு முடிச்சிட்டு இவர் 25 வயசுலேயே தலைநகர் தெஹ்ரான்ல துணை வழக்கறிஞரா ஆகிறாரு. நீதிபதியா ஒர்க் பண்றாரு. இவர் நீதிபதியா ஒர்க் பண்ண பிறகு அங்கதான் பயங்கரமான பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்குது. அடுத்ததான் மிகப்பெரிய ஒரு பதவி வருது. அதுதான் அந்த ஈரான் நாட்டுக்கு தலைமை நீதிபதியா பதவி வைக்கிறார். இந்த நேரத்தில் தான் உலக நாடுகளே கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்குது. என்ன காரணம்னா, அவர் ஏற்கனவே நீதிபதியா இருந்தாருங்களே. அந்த நேரத்தில் ஈரான் ஈராக் போர்ல இந்த பயண கைதிகள் இருக்காங்கல்ல, அந்த பயண கைதிகள்லாம் 5000 பேத்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க 4 நீதிபதிகள். அந்த 4 நீதிபதியில் ஒருத்தர் தான் இந்த இப்ராஹிம் ரைஸ். அதனால பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. ஏன்னா இவர் சாதாரணமாவே இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தாரு. சாதாரணமாவே கைதிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாரு. அதனால மக்கள் ரொம்ப வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இவர் நீதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ என்ன பண்ணா 2017 இந்த நாட்டில் எலெக்ஷன் பங்கேற்கிறாரு. இவர் தேர்தலில் நிற்கிறாரு. ஆனா 2017 இவர் தோல்வியுறாரு. இருந்தாலும் அடுத்ததான் 2021 இவர் மீண்டும் தேர்தலில் போட்டிடுறாரு. ஆனா வின் பண்றாரு, வெற்றி பெறாரு. இந்த நேரத்தில் தான் அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த நாட்டு அதிபராகிறாரு. இந்த நேரத்தில் தான் அவர் கடுமையான சட்டத்தை அங்க கொண்டு வராரு. என்னன்னா, அங்க ஒவ்வொரு சட்டமும் ரொம்ப கடுமையாக்கப்படுது. உலக நாடுகள் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அவர் நான் ஊழலை எதிர்ப்பேன், அதே போல சட்டம் கடுமையா இருக்கும், அதே போல இந்த நாட்டில் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பு மிக்க நடத்துவேன் அப்படின்னு அவர் சொன்னதால மக்களும் ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா, இவரோட எதிராளி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே நிக்கிறது தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே சட்ட சிக்கல் மாட்டிருந்தாங்க. இப்ப இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி இவர் வின் பண்ணாரு. நாட்டிலேயே ரொம்ப குறைந்த ஓட்டு அந்த வருஷம் தான் விழுந்தது. இருந்தாலும் அவர் வந்த பிறகு நாட்டில் கடுமையான சட்டம் கொண்டு வந்த பிறகு இது பெரிய ஒரு அளவில்
விஸ்வரூபம் எடுத்தது. இந்த நேரத்தில் தான் அவங்க வந்த உடனே ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. அது என்னன்னா, ஒரு 22 வயது மதிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்து ஹிஜாப் அணியறது வந்து சரியா வந்து அணியல, அதாவது முழுக்க வந்து கருப்பு ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் ஹிஜாப். அந்த ஹிஜாப் அணியறது வந்து சுத்தமா வந்து கவரால் அப்படின்னு அந்த பொண்ணை பிடிச்சி கொடுமை பண்ணி கொண்டிருக்காங்க அந்த பாதுகாப்பாளர். இந்த நேரத்தில் தான் வந்து பயங்கரமா பிரச்சனையாவது, போராட்டங்கள் வெடிக்குது. இந்த போராட்டத்தில் வந்து 500 பேர் வந்து இறக்குறாங்க. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு போராட்டம், 20,000 பேர் வந்து கைது பண்றாங்க. அதனால இதுக்கு பிறகும் இவர் வந்து தன்னுடைய ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஈரான் நாட்டில் அதிபரை விட அலி கமேனி தான் வந்து அதிக சக்தி வாய்ந்தவராக வந்து கருதப்படுறாங்க. அதாவது இந்த நாட்டுக்கே சக்தி வாய்ந்தவர் கருதப்படுது. மதகுரு தலைவர் அவர் தான். இவர் தான் இந்த நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. தற்போதைய மதகுரு அயதுல்லா அலி கமேனி. இப்ப இவருக்கு 86 வயசு. அடுத்த மதகுரு யாரு அப்படின்னா, அடுத்த தலைவர் யாருன்னா வந்து இந்த இப்ராஹிம் ரைஸ் தான் வந்து இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நிலைமை வந்து தலைக்கீழா வந்து மாறிடுச்சு. முக்கியமா இந்த நாடு செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல்னா, யுரேனியத்தை ஆயுதத்தர அளவில் செறிவிட்டப்படுது. இதுதான் மிகப்பெரிய ஆபத்தான ஆயுதங்கள்லாம் இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியா வந்து இருக்கும் அப்படின்றதால மிகப்பெரிய தடைகள்லாம் வந்து ஏற்பட்டது. இருந்தாலும் இப்ப என்ன நடந்தது அப்படின்றத எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியான தகவல். ஈரான் தான் முக்கியமா பாலஸ்தீனத்துக்கு வந்து ஆதரவா வந்திருக்குது. ஏன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துல இருந்து இறங்கி காசா பகுதியவும், அடுத்து இப்போ ஒரு ராஃபா பகுதியவும் வந்து அடுத்து தாக்கிட்டு இருக்கு. இதுல முக்கியம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈரான், இது 3 நாடு தான் இப்போ முக்கியமாக அங்கே பார்க்கப்படுது. எதுக்காக வந்து ஈரான் பாலஸ்தீனத்துக்கு வந்து சப்போர்ட் வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைவீங்க, மிரண்டு போவீங்க. 1945 ஹிட்லர்கிட்ட இருந்து யூத அழிப்பிலேருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் பாலஸ்தீனத்தில் வந்து எல்லாமே தங்கியிருக்காங்க இந்த யூதர்கள். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிறாங்கல்ல அந்த பாலஸ்தீனர்கள், இந்த 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு அங்குள்ள பாலஸ்தீனர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் பயங்கரமாக பிரச்சனை வந்து அடிக்கடி வந்து ஏற்படுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்றதுக்காக இப்போதான் லண்டன் இந்த பிரச்சனை கையில் இருந்து எடுக்குது. யூதர்களுக்காக வந்து பிரித்து கொடுக்குது. பாலஸ்தீன நாட்டை யூதர்கள் வந்து 3/4 வயசு எடுத்துட்டு 1/4 வயசு மட்டும் பாலஸ்தீன நாட்டுக்காரங்களுக்கு கொடுக்குது. அதாவது அவங்க நாட்டை எடுத்து மற்றவங்களுக்கு வந்து யூதர்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, பெரிய ஒரு அதிர்ச்சியாவது இப்போ பாலஸ்தீனத்தில் ஜெருசலேம் வந்து இருக்குது. 1967 இஸ்ரேல் வந்து ஜெருசலேமை கைப்பற்றுது. இதுக்கு ஆதரவா உலக நாடுகள் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ எவ்வளவுதான் மாற்றி மாற்றி சண்டை போட்டாலும் இந்த பெரிய பெரிய நாடுகள்லாம் இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதால அந்த பாலஸ்தீனால எதுவுமே பண்ண முடியல. இதுக்கு இடையில நீங்க வந்து எந்த பிரச்சனையும் வேண்டாப்பா அப்படின்ட்டு 2017 ஓஸ்லோ திட்டம்னு ஒன்று அமெரிக்கா கொண்டு வருது. யாருன்னா கிளின்டன் அப்ப அதிபராக வந்திருக்காரு. அவர் வந்து இந்த திட்டத்தை வந்து பண்ணி, அதாவது பாலஸ்தீனத்துக்கு தனி நாடா வந்து ஒதுக்கிடுறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இஸ்ரேலுக்கு தான் ஜெருசலேம், அதுதான் தலைநகரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது அவங்க உள்ளவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஆனா வளர்ந்த நாடுகளை எதுக்கவும் முடியல, வேற வழியே இல்லை, ஒத்துக்கிறாங்க. இப்போ எப்படியே இருக்கு, மாத்தி மாத்தி வந்து சண்டை போடுறாங்க. ஹிட்லர் காலத்திலேருந்து இந்த பிரச்சனை வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது, மாத்தி மாத்தி சுட்டுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருந்தது. இதுக்கிடையிலே உருவானது தான் ஹமாஸ் இயக்கம் ஒன்று. அதாவது என் நாடு எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க வந்து போராடுறதுக்காக ஒரு போராட்ட குழு வந்து உருவாகுது. இது வந்து பாலஸ்தீனத்தில் வந்து முக்கியமாக காசா பகுதியில் இவங்க வந்து முற்றுகை வந்துடுறாங்க. அங்க இருந்து தான் ஃபுல்லா வந்து இவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அங்குள்ள அரபு நாடுகள் தான் எல்லாமே இவங்களை வந்து கவனிக்கணும். எல்லா நாடுகளும் எனக்கு இந்த பிரச்சனை தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒதுங்கிறாங்க. இல்ல துருக்கியும் ஈரானும் மட்டும்தான் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டா வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. ஜெருசலேமை வந்து பாலஸ்தீனத்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிரச்சனை வந்து வளர்க்குது. இப்பதான் வந்து அந்த ஹமாஸ் அமைப்பை ஈரானே வந்து ஆயுதத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்குது. இப்ப இந்த அமைதி கொஞ்ச காலம் தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த கோரமுகத்தை வந்து 2 நாடுமே சந்திக்க ஆரம்பிக்குது. ஜெருசலேம்ல இருந்த ஒரு சில முஸ்லிம்களை இவங்க வந்து இஸ்ரேல் நாட்டு ராணுவம் வந்து சுடுது. அதுவும் பயங்கர கொடூரமா சுடுது. அதுக்கு பிறகு வந்து பிரச்சனை வந்து பெருசாகுது. இப்பதான் வந்து பத்திரிகையாளரையும் சுட்டுக்கொள்ளுது. எந்த நாடுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அதாவது தாறுமாறா இஸ்ரேல் ராணுவம் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாலஸ்தீன நாட்டுக்காரங்களை பயங்கரமா சுடுறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு ஹமாஸ் வந்து பயங்கரமா வளர்ந்துருந்தது. இந்த நேரத்தில் தான் வந்து இதை வந்து பாலஸ்தீனத்தால கட்டேப்படுத்த முடியல. என்னன்னா, அவங்க அந்த ஹமாஸ் அமைப்பு எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனை அங்கே பெருசாகுது. ஓஸ்லோ ஒப்பந்தம் உடையுது. வேறு வழியே கிடையாது. இப்போ தாறுமாறா அவங்கவுங்களும் வந்து உரிமையை வந்து கையில் எடுக்கிறாங்க. பெரிய பிரச்சனையாகுது. இதுக்கு ஈரான் ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணுது. இப்போ தான் இவங்க வந்து பொறுத்து பார்த்துட்டு நாங்கள் வந்து இஸ்ரேலை ஒரு வழி பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஆயிரக்கணக்கான ஏவுகணையை வந்து ஏவுனாங்க. அதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இப்போ வந்து தர மாதிரியாக அது இறங்கி அடிச்சிட்டு இருக்கு. கடந்த மாதம் வந்து என்ன செஞ்சதுன்னா, ஈரானில் இஸ்ரேல் ஒரு பாம்பு ஒன்று போட்டது. இதை திருப்பி அடிக்கிறதுக்காக ஈரான் திரும்ப வந்து அடிச்சது. அது 30 ஏவுகணை வந்து ஏவிச்சு. அந்த நேரத்தில் திரும்ப அது எல்லாமே வந்து தாக்கி வான்வழி தாக்குதலே எல்லாமே வந்து சரி பண்ணியாச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த தாக்குதல் எதிர் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஈரான் அதிபர் சொன்னார். அதனால இப்போ காசாவுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு ஈரான் தான். அதனால அதிபர் இப்ராஹிம் ரைசி வந்து எல்லாமே ரொம்ப வந்து ஆதரவாக பார்க்குறாங்க. இப்போ இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தினதால உலக லெவலில் இது பெரிய ஒரு விபத்தாக பார்க்கப்படுது. அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத சந்திப்போம்.